திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேத்து நைட்டு 8:45 மணிக்கு கொடுத்த ஒரு பேட்டிக்கு அப்புறமா என்ன விதமான ஒரு ரியாக்ஷன் தமிழகத்துல ட்விட்டர் சைட்ல மக்கள் சைட்ல இருந்து வந்திருக்கு அப்படின்றத பாக்கலாங்க. ஃபர்ஸ்ட் சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழகத்துல இப்போதைக்கு இருக்கிற ஆட்சி இதே மாதிரி நீடிச்சுது அப்படின்னா மக்களுக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனம் இருக்க போறதே கிடையாது, நிலையான ஆட்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இது மட்டும் இல்லாம குடியரசுத் தலைவரையும் நேத்து சந்திச்சு சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் பேசியிருக்காரு. இந்த சந்திப்புல தமிழகத்தோட தற்போதைய அரசியல் சூழ்நிலை பத்தியும் பேசி இருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்குது. இதுக்கு அடுத்தபடியா ஓபிஎஸ் ஓட பேட்டி பத்தி பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் சில கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே ஆளுநர் தனித்தனியா அழைத்து பேசினதுக்கு அப்புறம் தான் புதிய முதலமைச்சரை தீர்மானிக்கணும். ஓபிஎஸ் ஓட பேட்டி அதிமுகல என்ன நடந்துகிட்டு இருக்கு, சசிகலாவோட குடும்பம் கட்சியை எப்படி கபலீரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதான் காட்டுதுன்னு சொல்லியிருக்காரு. பாஜக இருந்து ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஓப்பனா பிரஸ்ல கம்பல் செஞ்சுதான் ரிசைன் பண்ண வச்சாங்கன்னு சொல்லி ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. சோ அந்த ரெசிக்னேஷனே இப்ப செல்லாது, ஓபிஎஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. என்னதான் ஏடிஎம்கே ட்ரெஷரர் பதவியிலிருந்து ஓபிஎஸ் ரிமூவ் பண்ணாலும் பப்ளிக்கோட சப்போர்ட் ஓபிஎஸ்க்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம சட்டப்பேரவையில மெஜாரிட்டியை நீங்க நிரூபிங்கன்னு சொல்ற ஒரு டெஸ்ட் தேவையே இல்லை. ஏன்னா யாரெல்லாம் இப்போதைக்கு சசிகலாக்கு சப்போர்ட் பண்றாங்களோ எல்லாருமே மிரட்டல்கள் அடிப்படையில சப்போர்ட் பண்றதா கூட இருக்கலாம் அப்படின்னு ராஜா சொல்லியிருக்காரு. இதுக்கு அடுத்தபடியா உலக நாயகன் என்ன சார் சொல்றீங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு பல பேர் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா திடுதிப்புன்னு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கும் போது அவர் விஸ்வரூபத்தெல்லாம் உள்ள கொண்டு இருக்காருங்க. இது சம்பந்தமா அவர் வெளியிட்டு இருக்கிற ட்வீட்னு பாத்தீங்கன்னா 7th February சில வருடங்களுக்கு முன்னாடி மக்களோட ஒரு ஆதரவு எப்படி ஒரு கலைஞனை ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்றது எனக்கு புரிய வச்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த ஒரு சமயத்துல எனக்கு இருந்துச்சு. சீக்கிரமா தூங்க போங்க மக்களே, அவங்க நமக்கு முன்னாடி எந்திரிச்சிருவாங்க, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டிருக்காரு. சோ இதுல நீங்க என்ன சொல்ல வரீங்க ஒன்னும் புரியல. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் விஸ்வரூபம் படத்தை தடை செஞ்சிருந்தாங்க. அந்த நேரத்துல உலகநாயகன் நான் நாட்டை விட்டு வெளில போறேன்னு சொல்லியிருந்தாரு. முக்கியமான காரணம் என்னன்னா படம் தடைப்பட்டுச்சுன்னா என் வாழ்க்கையே போயிடும் அப்படின்றதுதான். இப்போ அதை பத்தி பேசுறீங்களா இல்ல அப்போ எனக்கு சப்போர்ட் இருந்த மாதிரி இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கு மக்களோட சப்போர்ட் இருக்கும்னு சொல்லி பேசுறீங்களா? எதுவுமே புரியலையே, சொல்றத கொஞ்சம் நேராத்தான் சொல்லுங்களேன். எப்பவுமே உங்க படத்துல வர மாதிரியே ஏன் சார் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு சமீப காலமா அவருக்கு அதிகமாவே ட்வீட்ஸ் போட்டு இருக்காங்க. இந்த ட்வீட்டுக்கும் அதே மாதிரியான ஒரு ரிப்ளை உலக நாயகனுக்கு கிடைச்சிருக்குங்க. இதுக்கு அடுத்தபடியா திமுகவோட செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன விதமான பதில் சொல்லியிருக்காரு ஓபிஎஸ்க்கு சொல்லி பாத்தீங்கன்னா 3 ட்வீட் நச்சுன்னு சொல்லி போட்டிருக்காரு. அதாவது ஓபிஎஸ் செயல்பட விடாம தடுக்கிறாங்க அப்படின்றதுதான் ரொம்ப காலமா நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்போ ஓபிஎஸ் ஓட பேட்டியும் அதைத்தான் காட்டுது. இதை விட முக்கியமான விஷயம், தமிழகத்துல ஆட்சி இல்லை அப்படின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கிறதுனால பொறுப்பு ஆளுநர் அரசியல் சாசனப்படி ஒரு நிலையான ஆட்சி அமைக்கிறதுக்கு முடிவு எடுக்கணும். ஆளுநர் பதவி பிரமாணம் செஞ்சு வச்ச முதலமைச்சரையே மிரட்டி ராஜினாமா கடிதம் வாங்கியவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இப்படிலாம் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது போக எஸ்.வி. சேகர் ஒரே ஒரு வடிதான் சொல்லியிருக்காரு, அதிமுகவில் ஒரு ஆண்மகன், ஹேட்ஸ் ஆஃப் ஸ்ரீ ஓபிஎஸ் அப்படின்னு எஸ்.வி. சேகர் அவர்கள் சொல்லியிருக்காருங்க. சார் இன்னும் வேற எந்த விதமான ரியாக்ஷன் இந்த ஒரு பேட்டிக்கு வரப்போகுது அப்படின்றத நாங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். சார் என்னை கட்டாயப்படுத்தியதனால் தான் நான் இந்த ராஜினாவை அங்கே கையப்படுகின்ற ஒரு இக்கட்டான சூழலுக்கு நான் ஆளாக்கப்பட்டேன் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அதை மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆன்மா இருக்கின்ற இடத்திலே நான் இன்றைய தினம் சொன்னேன்.